பையூகாயின் அப்படிங்கிறதுலையும் உள்ளே போய் நம்ம சைனப்னு கொடுக்கும்போது அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, நம்மளோட இமெயில் ஐடி கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குறாங்க, கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணல, என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுது, டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே வந்தாச்சு, என்னோட மெயில் ஐடி வெரிஃபை ஆயிடுச்சு, ஸோ இதில் வந்து என்னோடய ஃபோட்டோ கேஒய்சி இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, என்னோடய மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடுச்சு, வாட்ச் வீடியோ, ஸோ என்னோடய வீடியோ ஃபேஸ் கொடுத்துக்கலாம், நாமினி கொடுத்துக்கலாம், பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம், கேஒய்சி கொடுத்துக்கலாம், ஏஎம்எல் ஆன்டி மணி லாண்ட்ரி அப்படிங்கிறதுக்காக கொடுத்துக்கலாம், செக்யூரிட்டி கொடுத்துக்கலாம், ஏபிஐ கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்குறேன், ப்ரைமரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் வந்து கேவிபி கொடுத்துருக்குறேன், அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் இது வெரிஃபை ஆச்சா அப்படின்னா கேஒய்சியில் வந்து என்னோடய ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், என்னோடய அட்ரஸ் கொடுத்துருக்கேன். பட் என்னோடய பாஸ்போர்ட் இந்த மாதிரி எதுவும் இன்னும் கொடுக்கல. ஸோ கொடுக்கல அப்படிங்கிறனால இதில் இன்னும் அது அப்லோட் ஆகலை. ஸோ கேஒய்சி இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் லோட் பண்ணிக்கிறேன், என்னோடய கேவிபி அக்கௌண்ட் மூலமாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்புறம் இதில் வந்து பார்க்குற அந்த டேஷ்போர்டுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணும்போது டேஷ்போர்டில் நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் எவ்வளோ அவைலபிள் கேஷ் இருக்குது, எவ்வளோ அவைலபிள் கிரிப்டோ இருக்குது அப்படிங்கிறதில் காட்டுது. ஆடு வித்ராவல் சென்டர், ஆடு ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆடு ஃபண்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு டெபாசிட் ஐஎன்ஆர், இந்தியன் ரூபி நம்ம டெபாசிட் பண்ண போகிறோமா, ஐ வாண்ட் டு டெபாசிட் கிரிப்டோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது அது என்ன சொல்ல வருது அப்படின்னா ஆட் கிரிப்டோ ஐஎன்ஆர் அக்கௌண்ட்டில் இந்தியன் ரூபி ஃபைண்டு, இதில் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத இதில் நம்ம போடலாம். ஒரு 1000 ரூபி கொடுக்கலாம். ஆடு ஃபண்டு இன்டூ அப்படிங்கிற கொடுத்தோடனே இது என்ன சொல்ல வருதுன்னு பாருங்கள். இதில் வந்து பையூகாயினில் இன்ஸ்டன்ட் யூஸிங் டெபாசிட் யூபிஐ மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ யூபிஐ மூலமாக பண்ணுறோம் அப்படின்னா $3.54 வந்து பெர் டிரான்சாக்ஷனுக்கு சர்வீஸ் சார்ஜ் பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ யூபிஐ மூலமாக நான் அனுப்புறதுக்கான பிளாட்ஃபார்ம் இதை போயிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கெட் டீட்டெயில் கொடுக்கும்போது யூபிஐயோட கோடு வருது, ஜென்ரேட் யூபிஐ அப்படின்னு கொடுக்கும்போது பாருங்கள், யூ நாட் டு பி வெரிஃபைடு கேஒய்சி டு ப்ராசஸ்டு. ஸோ நம்ம இதை ப்ராசஸ் பண்ண சொல்லுது. இப்போ இதில் உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதில் பேன் நம்பர் ஆல்ரெடி வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ ஐடென்டி வெரிஃபிகேஷன் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்லோடு ஹேஸ் கன்ஃபார்ம்டு லோயர் தென் மினிமம் ரெக்கார்டு ப்ளீஸ் அப்லோட் அகைன். ஸோ என்னோட இதை வந்து திரும்ப அப்லோட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி செல்ஃபியும் அப்லோட் பண்ண சொல்லிக்கிறாங்க. யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்மளோட ஆதார் கார்டில், நம்மளோட பேன் கார்டில், நம்மளோட பாஸ்போர்ட்டில் நம்மளோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அதுக்கப்புறம் தான் இதில் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதில் கூடுதல் தகவல். ஸோ இதை நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்குவோம். இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ ஆல் ஆஃப் த அக்கௌண்ட் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் வந்து ஆட் ஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம முதல்ல இந்தியன் ரூபி செலக்ட் பண்ணோம். ரெண்டாவது ஐ வாண்ட் டு டெபாசிட் கிரிப்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். டெபாசிட் கிரிப்டோ அப்படின்னு காட்டும்போது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா மினிமம் அமௌண்ட் யூ நீடு டு டெபாசிட் 0.002 BTCI அப்படின்னு சொல்லுது. அட்லீஸ்ட் மினிமம் வந்து நம்ம நம்ம வந்து இதில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வால்யூம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. 0.002 இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறது, 1000 ரூபாய்க்கு வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான பர்பஸ்க்காகலாம் உள்ள வந்து டெபாசிட் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் வால்யூம் இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. 0.002 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி இன்றைக்கி எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிட்காயினில் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 0.002 இன்ட்டு ஒரு 40 lakhs போட்டோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி வந்து 8000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு மேலே பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் உள்ள வாங்கன்னு கூப்பிடுந்தாங்க. ஸோ ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். ஒரு 50,000 வாங்கணும், 1 லட்சம் வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த இப்போ டெபாசிட் ஆப்ஷன் அப்படின்னு உள்ளே வரும்போது இதில் பிடிஎக்ஸ் பிட்காயின் இருக்குது. நம்மளோட பெல்டெக்ஸ் அப்படிங்கிற காயின் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபைண்ட் யுவர் காயின் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ பெல்டெக்ஸுங்கிற ஆப்ஷன் இதில் இருக்குது. இந்த பெல்டெக்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பெல்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிற வராங்க, மினிமம் அமௌண்ட் யூ நீட் டு டெபாசிட் 30 பெல்டெக்ஸ். ஸோ 30 பெல்டெக்ஸாவது இன்வெஸ்ட் பண்ணுற போது இதில் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி வாங்க.
5 காயின் 10 காயின்லாம் வந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கூடுதலாக என்ன அப்படின்னா பெல்டெக்ஸ் வில் பி டெபாசிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட் ஆஃப்டர் 4 நெட்வொர்க் கன்ஃபர்மேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நமக்கு 11 நெட்வொர்க் கன்ஃபர்மேஷன் கேட்டது. பட் இதை பொறுத்த வரைக்கும் 4 கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. மினிமம் அமௌண்ட் யூ நீடு டு டெபாசிட் 10 பெல்டெக்ஸ் வந்து வித்ட்ராவல் பண்ண 10 காயினுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் யூ நீடு டு டெபாசிட் இன் 1 lakh காயின் 1 lakh per transaction. மேக்ஸிமம் அமௌண்ட் யூ கேன் டெபாசிட் இஸ் 1 லட்சம் காயின். 1 லட்சம் காயின் வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷனில் டெபாசிட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபீஸ் ஃபார் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து 0 தான். நம்ம பெல்டெக்ஸை டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா சென்டிங் காயின் ஆர் டோக்கன் அதர் பிடிஎக்ஸ் டு திஸ் அட்ரஸ் மே ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் யுவர் டெபாசிட். ஸோ பெல்டெக்ஸ் காயின் நம்ம டெபாசிட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அட்ரஸை கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து தவறான அட்ரஸ் அனுப்பியிருந்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது மிஸ்யூஸ் நடந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத பெல்டெக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 30 பெல்டெக்ஸுக்கு மேலே நம்ம டெபாசிட் பண்ணுறாங்க இதில் பண்ணிக்கலாம். இதில் ஜென்ரேட் பெல்டெக்ஸ் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார் கோடு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். ஸோ அட்ரஸ் நம்ம பார்க்குறாந்தாலும் கூட பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட பெல்டெக்ஸ் அட்ரஸ் வந்து இதில் இருக்குது. இந்த அட்ரஸில் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். டெபாசிட் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறதா இருந்தாலும் பெல்டெக்ஸை ஸ்கேன் பண்ணி இதில் பையூ காயினை நம்ம வந்து அனுப்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கூடுதலாக என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா டெபாசிட் பார்த்தோம். வேலெட்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். வேலெட் ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா பெல்டெக்ஸ் பை பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ பிளாட்ஃபார்மில் வந்து மொபிக்விக்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுது. இப்போ உங்கள்கிட்ட வந்து விசா கார்டு இல்லை ரூபே கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லை யூபிஐ வச்சுருக்கீங்க அப்படின்னா இது மூலமாக ஃபண்டை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபண்டு லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக மொபிக்விக் அப்படிங்கிறதுல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா விசா கார்டு ரூபே அப்படிங்கிறது மூலமாகவும் நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வித்ட்ராவல் பண்ணிக்கவும் முடியும். ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆடு வித்ரா அண்டு வித்ரா சென்ட்ரல். ஸோ இது 2 ஆப்ஷன் மூலமாக 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ மொபிக்விக்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இது சம்மந்தமாக மட்டும் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற சம்மந்தமாகவே ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ நம்ம இதில் டெபாசிட் பண்ணுறோம். இதில் என்னென்ன காயின்லாம் இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம் வித்ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பெல்டெக்ஸ் காயின் அப்படிங்கிறத பிடிஎக்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா பிடிஎக்ஸ் வந்து டெபாசிட் இருக்குது, வித்ட்ராவல் இருக்குது. அது மாதிரி பை அண்ட் செல் ட்ரேடிங் நடக்கு. ஸோ இந்த பை அண்ட் செல் ட்ரேடிங் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஐ வாண்ட் டு பை அண்ட் செல் கிரிப்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது. இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் உள்ளே போகும்போது இதை பாருங்கள். நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் என்ன ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு நம்ம அதில் வந்து பார்க்கும்போது டாலரில் பார்த்தோம், யூஎஸ்டி பார்த்தோம். பட் இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளோட பெல்டெக்ஸ் காயின் வால்யூம் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரேடு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல பாருங்கள் 1000 பெல்டெக்ஸ் ₹6.20 பை ஆகிருக்கு. 50 பெல்டெக்ஸ் காயின் வந்து ₹7.20 செல் ஆகிருக்கு. செல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆர்டர் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் காயின் வால்யூம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சு கூட காயின் பை பண்ணிக்கலாம். இதில் வந்து செல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ₹7 செல் ஆர்டர் இருக்குது. பட் பை ஆர்டர் வந்து ₹6.20 2167 காயின் வந்து பை ஆர்டர் போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்படி ₹7 செல் ஆர்டர் இருக்குது. 168 காயின் இருக்குது ஆர்டர் ஹிஸ்ட்ரியில். ட்ரேடு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள் பை அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம பார்த்தோன்னா அவைலபிள் INR 0ன்னு காட்டுது. நம்ம அமௌண்ட் இருந்தது அப்படின்னா இதில் அமௌண்ட் காட்டப்போ ₹10,000 இதில் டெபாசிட் பண்ணிங்கன்னா INR காட்டும். இதில் நம்ம என்ன ப்ரைஸ் கோட் பண்ண போகிறோமோ அந்த ப்ரைஸை கோட் பண்ணிக்கலாம். ₹6.20 நம்மளும் பை பண்ண போகிறோம், இல்லை ₹6.30 பை ஆர்டர் பண்ண போகிறோம், இல்லை இப்போ ₹7 தான் இருக்குது, இப்போ நான் இந்த ரேட்டு தான் வாங்க போகிறேன். நம்ம என்ன ரேட் கோட் பண்ண போகிறோமோ அதில் INRல கோட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பிடிஎக்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ காயின் அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துக்கலாம். 25% வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ₹2,500 பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னா 25 கொடுத்துக்கலாம். 50%, 75%, 100% இருக்குது கொடுத்து நம்ம பை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிடும். ஸோ இதையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். நம்ம பெல்டெக்ஸ் காயினோட ட்ரேடிங் சார்ட் இதில் வந்து காட்டுது. இதில் INRல ட்ரேடிங் நடக்குது. அதே மாதிரி இதில் பாருங்கள் நமக்கு வந்து பெல்டெக்ஸ் வந்து INRல தான் ட்ரேட் ஆகுது.
யூஎஸ்டியில் இல்லை இந்த பிளாட்ஃபார்மில். நம்ம ஏற்கனவே பார்த்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஎஸ்டியில் இருந்தது. பட் இந்த பிளாட்ஃபார்மில் ஒன்லி INR மட்டும்தான், இந்தியன் ருபி மட்டும்தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.